இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். ஓடும் ரயில் மீது கல் வீசினால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, மன்னிக்க முடியாத குற்றம். ரயில்வே அதிரடி அறிவிப்பு. சமீப காலமாக ஓடும் ரயில்கள் மீது கல் வீசி எறியும் குற்றச் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் முக்கிய எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஓடும் ரயில்கள் மீது கல் வீசி தாக்குதல் நடத்துவது பயணிகளின் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. ரயில் ஊழியர்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிறது. இதனால் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுகிறது. ரயில் போக்குவரத்தும் சீர்குலைகிறது. ஓடும் ரயில் மீது கல் எறிவது பயணிகளின் உயிருடன் விளையாடும் விபரீத செயலாகும். அதிவேகத்தில் செல்லும் ரயிலின் ஜன்னல் கண்ணாடிகள் கற்கள் பட்டு உடையும் போது குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் மீது கண்ணாடி துகள்கள் பட்டு காயங்கள் ஏற்படக்கூடும். சில நேரங்களில் இது நிரந்தர உடல் ஊனத்திற்கும் வழிவகுக்கும். இத்தகைய சம்பவங்கள் தினமும் ரயிலில் பயணிப்போரிடையே ஒருவித அச்சத்தையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் ஏற்படுத்துகிறது. ரயில்வே சட்டம் 1989 கீழ் ரயில் மீது கல் வீசுவது மன்னிக்க முடியாத குற்றம். ரயிலுக்கு சேதம் விளைவித்தாலோ பயணிகளுக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கில் கல் எறிந்தாலோ அவர்களுக்கு ரயில்வே சட்டத்தின் பிரிவு 152 கீழ் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை முதல் ஆயுள் தண்டனை வரை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. பயணிகளின் பாதுகாப்புக்கு ஆபத்து விளைவிக்கும் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு பிரிவு 154 படி ஓராண்டு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் அல்லது 2 தண்டனையும் வழங்கப்படும். தண்டவாளங்களை ஒட்டி வசிக்கும் பகுதிகளில் உள்ள பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இதுகுறித்து இளைய தலைமுறையினரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். சிறுவர்களும் இளைஞர்களும் அறியாமையினால் இத்தகைய ஆபத்தான செயல்களில் ஈடுபட்ட தங்கள் எதிர்காலத்தை சீரழித்துக் கொள்ளாதவாறு ஆலோசனைகளை வழங்க வேண்டும். தற்போது கல்வீச்சு சம்பவங்களை தடுக்க ரயில்வே பாதுகாப்பு படை, ரயில்வே காவல்துறை இணைந்து சென்னை கோட்டம் முழுவதும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளன. இத்தகைய அசம்பாவிதங்கள் அதிகம் நடக்கும் இடங்களில் ரோந்து பணிகள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளன. சிசிடிவி மூலம் குற்றவாளிகளை அடையாளம் கண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள், ரயில் பயணிகள் தங்கள் பகுதிகளில் சந்தேகத்திற்கிடமான நபர்களையோ அல்லது அசம்பாவிதங்களையோ கண்டால் உடனடியாக 139 என்ற ரயில்வே உதவி எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கலாம் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. எல்லா தொகுதிகளிலும் வேட்புமனு. காங்கிரஸ் திமுக ஓயாத தொகுதி சண்டை. கார் முன்படுத்து காங்கிரசார் போராட்டம். தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியிலும் திமுகவும் காங்கிரசும் தொகுதி பங்கீட்டில் கடுமையாக சண்டை போட்டு வருகின்றன. புதுச்சேரியில் மொத்தம் 30 தொகுதிகள். இண்டி கூட்டணியில் காங்கிரஸ் 16, திமுக 12, இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு தலா 1 சீட் என முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் எந்த கட்சிக்கு எந்த தொகுதி என்பதில் காங்கிரசுக்கும் திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்டுகளுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. நெல்லித்தோப்பு, காலாப்பட்டு, மங்களம் ஆகிய 3 தொகுதிகளுக்காக காங்கிரசும் திமுகவும் விடாப்பிடியாக நின்றன. அதேபோல விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எந்த தொகுதிகள் என்பதிலும் சுமூக முடிவு எட்டப்படாததால் இழுபறி நீடிக்கிறது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று நள்ளிரவு 1 மணி வரை பேச்சுவார்த்தை நடந்தது. காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆனால் சுமூக உடன்பாடு எட்டப்படாமல் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனால் சிவா தலைமையிலான திமுக குழுவினர் காங்கிரஸ் அலுவலகத்தில் இருந்து ஏமாற்றத்துடன் வெளியேறினர். கடைசி நேரத்தில் மங்களம் தொகுதியை திமுகவுக்கு விட்டுத்தர காங்கிரஸ் முடிவு செய்தது. இதனால் புதுச்சேரி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரகுபதி கடுப்பானார். மங்களம் தொகுதியில் நிற்பதற்காக தொகுதி முழுவதும் தேர்தல் வேலைகளை கவனித்து வந்த நிலையில் திடீரென சீட் இல்லை என்றதும் ரகுபதி ஆவேசமானார். காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் காரின் முன்புறம் படுத்துக்கொண்டு எனக்கு சீட் கொடுத்தே ஆக வேண்டும் என வாக்குவாதம் செய்தார். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இன்று எனக்கு ஏற்பட்ட நிலைதான் புதுச்சேரியில் எல்லா காங்கிரஸ்காரனுக்கும் ஏற்படும். நீங்க என்ன திமுகவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா என வைத்தியலிங்கத்துடன் ரகுபதி ஆவேசமாக வாக்குவாதம் செய்தார். ஆனால் அவர் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் புறப்பட்டு சென்றார். திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு இன்னமும் முடியவில்லை. ஆனால் புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள் என்பதால் காங்கிரஸ் திமுக சார்பில் எல்லா தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது.
வரும் 26ஆம் தேதி வேட்புமனுவை வாபஸ் பெற கடைசி நாள். யாருக்கு எந்தெந்த தொகுதி என்பது முடிவானதும் வேட்புமனுவை வாபஸ் பெற்றுக் கொள்ளலாம் என இரு கட்சியினரும் முடிவு செய்துள்ளதாக காங்கிரசார் தெரிவித்தனர். திமுக மிரட்டியது உண்மையா? மனம் திறந்த ரஜினி மனைவி. திமுகவின் மிரட்டல் காரணமாகத்தான் அரசியலுக்கு வராமல் நடிகர் ரஜினிகாந்த் பின் வாங்கினார் என்று விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் பிரச்சார பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூறியது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. ஆதவ் மற்றும் தாவேகாவுக்கு எதிராக ரஜினி ரசிகர்கள் கொந்தளித்தனர். ரஜினியும் பரபரப்பு அறிக்கை வெளியிட்டார். ஆதவ் சொன்ன அவதூறு ரஜினியை பாதித்ததாக அவரது மனைவி லதா இப்போது கூறியுள்ளார். படம் எப்போ தொடங்குது தெரியல. இட்ஸ் அ வெரி எக்ஸைட்டிங் மூமெண்ட், எல்லாருக்கும் பெருமையான மூமெண்ட் நான் நினைக்கிறேன். இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு போலோ டிவி நிற்கிறாங்க. எத்தனையோ ஹீரோக்கள் வந்தாலும் சார் ஒரு இத்தனை ஆண்டு காலம் அவரோட சினிமா பயணத்துக்கு எப்படி பாக்குறீங்க? கடவுளோட கிரேஸ், மக்களோட அன்பு, அவருடைய கடினமான உழைப்பு, இதுதான் நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்போது திமுக அரசியல்னால்தான் சார் அரசியல் கட்சி வெளியே போட்டாங்க. நோ கமெண்ட்ஸ். அவரே சொல்லிட்டாரு இல்லையா, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லையா, தவறான அவதூறுகளை பரப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அவரோட ஸ்டேட்மெண்ட்டை படிச்சாலே தெரியும். கண்டிப்பா தவறா இருந்தா எல்லாரையும் பாதிக்கும் இல்லையா. 2.5 வயது குழந்தையை சீண்டிய திமுக நிர்வாகி மீது குண்டாஸ். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டியைச் சேர்ந்த 24 வயது இளம்பெண் திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூரைச் சேர்ந்த 28 வயது வாலிபரை காதலித்து திருமணம் செய்தார். இவர்களுக்கு 2.5 வயதில் பெண் குழந்தை இருந்தது. குடும்ப பிரச்சினையால் கணவரை பிரிந்து தன் தாய் வீட்டில் ஓராண்டாக அப்பெண் வசித்து வந்தார். சென்ற டிசம்பர் 11 குழந்தைக்கு வலிப்பு வந்ததாக கூறி அஞ்சட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தாய் சேர்த்துள்ளார். பரிசோதித்த டாக்டர்கள் குழந்தை இறந்துவிட்டதாக கூறினர். குழந்தையின் சாவில் சந்தேகம் இருப்பதாக அஞ்சட்டி போலீசில் தந்தை புகார் செய்தார். உடற்கூறாய்வில் குழந்தையின் உடலில் உள்காயங்கள் இருந்ததும் பாலியல் தொல்லை கொடுத்ததால் குழந்தை இறந்ததும் தெரியவந்தது. விசாரணையில் ஜெயசிராஜபுரம் அருகே கோம்பைக்காடு திமுக இளைஞரணி கிளை செயலாளர் பெரியநாயகம் சிக்கினார். அவருக்கு வயது 40. குழந்தையின் தாயுடன் தொடர்பு இருந்துள்ளது. வீட்டில் ஆள் இல்லாத போது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தெரிந்தது. பெரியநாயகத்தை சென்ற மாதம் போக்சோவில் போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கை சரியாக விசாரிக்காத அஞ்சட்டி இன்ஸ்பெக்டர் சுமித்ரா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். குழந்தை பாலியல் தொல்லைக்கு ஆளான குற்றத்தை மறைத்து பெரியநாயகத்துக்கு உடந்தையாக இருந்த குழந்தையின் தாயை சென்ற வாரம் போலீசார் போக்சோவில் கைது செய்தனர். பெரியநாயகத்தை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டுமென கிருஷ்ணகிரி எஸ்பி தங்கதுரை கலெக்டர் தினேஷ்குமாருக்கு பரிந்துரை செய்தார். அதனை ஏற்று கலெக்டர் உத்தரவின் பேரில் போலீசார் திமுக நிர்வாகி பெரியநாயகத்தை குண்டர் சட்டத்தில் கைது செய்துள்ளனர். வேன் நிறைய ஜொலித்த தங்கம், 20 கோடி ரூபாய் நகைகள் பறிமுதல். சென்னையில் பகீர் தூக்கிய பறக்கும் படை. தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்க மாநிலம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை பல்லாவரம் சட்டசபை தொகுதியின் கீழ் வரும் அனகாபுத்தூர் பகுதியில் அதிகாரி கியூரி தலைமையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஒரு மினி வேனை நிறுத்தி சோதனை செய்தனர். அந்த வாகனத்தில் 24 பெட்டிகள் இருந்தன. அவற்றில் நிறைய நகைகள் இருந்தன. அதிகாரிகள் எடை போட்டு பார்த்தபோது 13 கிலோ தங்க நகைகள், 34 கிலோ வெள்ளி நகைகள் இருந்தன. அவற்றின் மதிப்பு 19 கோடியே 63 லட்சம் ரூபாய் என தெரிய வந்தது. அந்த நகைகள் சென்னை தியாகராய நகரில் உள்ள பிரபல நகைக்கடைக்கு சொந்தமானது என தெரிய வந்துள்ளது. நகைகளை பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களில் உள்ள தங்களுக்கு சொந்தமான மற்ற நகை கடைகளுக்கு கொண்டு சென்றதும் தெரிய வந்தது. ஆனால் உரிய ஆவணங்கள் இல்லாததால் நகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பிறகு நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். உரிய ஆவணங்களை காட்டி நகைகளை திரும்ப பெற்றுச் செல்லும்படி அதிகாரிகள் கூறினர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு ஒரே இடத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் சிக்கி இருப்பது அதிகாரிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பகலவாடி பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற காரை மடக்கி சோதனை செய்தனர். காரில் உரிய ஆவணங்கள் இன்றி 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கம் இருப்பதை கண்டுபிடித்தனர். காரில் சென்னையைச் சேர்ந்த மின்வாரிய அதிகாரி மாலதி இருந்தார். அவர்தான் பணத்தை எடுத்துச் சென்றுள்ளார். ஆவணங்கள் இன்றி காரில் எடுத்து வந்த 1.5 லட்சம் ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கைப்பற்றப்பட்ட பணம் துறையூர்
துறையூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தங்கம் விலை அதிரடி சரிவு, பெண்களுக்கு பெருமகிழ்ச்சி. மேற்காசிய நாடுகளில் போர் நடந்து வருவதால் சர்வதேச பொருளாதாரத்தில் தாக்கம் ஏற்பட்டு தங்கம் விலை தொடர்ந்து குறைந்து வருகிறது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் தங்கம் விலை சவரனுக்கு 2640 ரூபாய் சரிவடைந்து 1,08,960 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நேற்று நகை மார்க்கெட்டுக்கு விடுமுறை தினம் என்பதால் தங்கம் விலையில் மாற்றமில்லை. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 5,360 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,03,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 670 ரூபாய் குறைந்து 1 கிராம் 12,950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 18ஆம் தேதியும் ஒரு சவரனுக்கு 5,360 ரூபாய் குறைந்தது. இன்றும் சவரனுக்கு 5,360 ரூபாய் சரிந்தது. இப்படி தங்கம் விலை மளமளவென சரிந்து வருவது பெண்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு சவரன் விலை விரைவில் 1 லட்சத்துக்கு கீழே போய்விடும் என நகை கடைக்காரர்கள் கூறினர். வெள்ளி விலை கிராமுக்கு 15 ரூபாய் சரிந்து 1 கிராம் 235 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 15,000 ரூபாய் சரிந்து 1 கிலோ 2,35,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.